நேரம், இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம். Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole. We welcome you for the program Touch Jesus, He saves, He heals. இயேசு தொடும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். This is the time for you to be made whole and to receive the touch of Jesus. இயேசுவின் தொடுதலையும் அற்புதத்தையும் இப்பொழுது பெறலாம். சொல்லுங்க, praise the Lord, praise the Lord. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு செத்து போகல, உயிரோடு இருக்கிறார். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறபடியால் நாம் எல்லாரும் இன்றைக்கு கூடி வந்திருக்கிறோம். சொல்லுங்க, இயேசு இப்படி செத்து போயிட்டாரா, உயிரோடு இருக்கிறாரா? சொல்லுங்க. உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பலருக்கு காட்சி அளித்தார். அந்த ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நிறைய பேருக்கு காட்சி அளித்தார். அதுல யாருக்கெல்லாம் காட்சி அளித்தார் சொல்லி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வாங்க, வரிசையா ஒவ்வொன்றா பார்த்துடலாம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வாங்க. ஓய்வு நாள் முடித்து, ஓய்வு நாளை முடிச்சிட்டார். கவனிக்கிறீங்களா? ஓய்வு நாளை ஆண்டவர் இயேசு முடித்து விட்டார். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி, கவனிக்கிறீங்களா? பூமி அதிர்ந்து கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்ன மாதிரியே இயேசு என்ன செஞ்சிட்டாரு? உயிரோடு எழும்பிட்டாரு. இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறபடியினால் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை துதிக்கவும் அவரை ஆராதிக்கவும் அவரை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நம்மை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே சம்பவம் தான் மார்க்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப லூக்கா சுவிசேஷத்துக்கு வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்றைய தினமே அப்படின்னு போட்டிருக்கும் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின சுகந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்திற்கு வந்தார்கள். வந்த பொழுது இயேசு என்ன செய்யல? காணும். இயேசுவை காணும் சொல்லி தேடிட்டு இருக்கும் போது அங்கே 2 பேர் அவர்களுக்கு அருகே பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்து அவங்க சொல்றாங்க. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து இப்போ 13ஆம் வசனம் படிங்க. அன்றைய தினமே உயிர்த்தெழுந்த அன்னைக்கே நடக்குது ஒரு சம்பவம். அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் என்ன செய்தார்கள்? பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில்
இயேசு தாமே சேர்ந்து. என்னைக்கு இது? உயிர்த்தெழுந்த அன்றைய தினமே இயேசு, அவங்க 2 பேர் பேசிட்டு போறாங்க. போகும்போது இயேசு கிறிஸ்து எம்மாவுக்கு போன 2 சீஷர்களிடத்துல 8 மைல் தூரம் 2 பேருக்கு பைபிள் ஸ்டடி எடுத்தார் ஆண்டவர். பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே அதிகாரத்துல கீழே வருது பாருங்க, மறுபடியும் அன்றைய தினமே அப்படின்னு சொல்லி. இவைகளை குறித்து அங்கே 36 படிங்க. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே, இவைகளை குறித்து நானே சொல்லிடுறேன், ஏன்னா இப்போ எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்லை. 2 பேர் எருசலேமில் வந்து எம்மாவுக்கு போனாங்க. போகும்போது இயேசு தாமே, சொல்லுங்க அந்த வார்த்தை சொல்லுங்க, ரொம்ப முக்கியம். இயேசு தாமே, அவர் தாமே அப்படின்னு வரும் தெரியுமா? அவர் தாமேனா அவரே என்ன செய்தார்? அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அவர் தாமே என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்த இயேசு 2 பேருக்கு கூட சேர்ந்து பேசிக்கிட்டே போறார். பேசிக்கிட்டே போனப்போ வீட்டுக்குள்ள போனாங்க. வீட்டுக்குள்ள போகும்போது அவர் வழிபோக்கர் போல அந்த பக்கம் போற மாதிரி போனார். அவர் உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? 29ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். ஆண்டவர் இயேசுவை கூப்பிட்டீங்கன்னா உங்க கூட வந்து ஆண்டவர் தங்குவார். ஹலோ, when you invite Jesus, he will come and stay and he wants to remain with you. அவர் உங்களோடு கூட வந்து என்ன செய்ய விரும்புகிறார்? தங்குகிற ஆண்டவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேனா, செத்து போன ஆண்டவரை பத்தி சொல்லல. Lord, come and stay with us. கூப்பிட்டா கர்த்தர் என்ன செய்வார்? போதகரே, நீர் எங்களோடு வந்து என்ன செய்திரும்? தங்கியிரும் என்று கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட பொழுது இயேசு என்ன செய்தார்? அவர்களோடு கூட தங்கும்படி போனார். ஆகவே இந்த தங்குற ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஏங்க, இந்த தங்குற ஆண்டவர் பாவி வீட்டுல தங்க போறேன்னு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? லூக்கா 19ல அங்கே சகை என்று சொல்லி ஒரு ஆயக்காரன், ஒரு பாவின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க. அவனை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டார், சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? தங்க வேண்டும். இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நான் உங்கள் வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? தங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால இன்றைக்கு இங்க இருக்கிற யார் எத்தனை பேர் கூப்பிட்டாலும் சரி, அத்தனை பேர் வீட்டிலே ஆண்டவர் தங்குறதுக்கு ரெடி. நீங்க கூப்பிட ரெடியா? எத்தனை பேர் இந்த ஆண்டவர் இயேசுவை கூப்பிட ரெடியா இருக்கிறீங்க? When you invite him, he will come into your house. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவர் வாசலுக்கு வெளியே தான் இருக்கிறார். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாதான், இருதய கதவை திறந்தாதான் வருவாரு. அவர் உங்க இருதயத்தை உடைச்சிட்டு உள்ள வர மாட்டாரு. கூப்பிடுகிற எவரையும் அவர் என்ன செய்கிறது இல்லை? புறம்பே தள்ளுகிறது இல்லை. சங்கீதம் 9:18 போட்டிருக்குது. கூப்பிடுகிற யாரையுமே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம்? புறம்பே தள்ள மாட்டாராம். சங்கீதம் 9:18 போட்டிருக்கு பாருங்க. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை என்ன செய்வதில்லை? கெட்டு போவதில்லை. அப்போ இயேசு அந்த எம்மாவு சீஷர்களுக்கு அவங்க போன வீட்டுக்குள்ள போயிட்டு அப்பம் பிட்டார். அப்பம் பிட்கையில் அவருடைய கையை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இவர் யாரு? அடடா இயேசுதான் அப்படின்னு சொல்லி உடனே இயேசுவை கண்டுபிடிச்ச உடனே அங்க மறைஞ்சு போயிட்டாரு. மறைஞ்சு போன உடனே இயேசு தாமே மறைஞ்சு போன உடனே மறுபடியும் எருசலேமுக்கு இருந்து எம்மாவுக்கு வந்தாங்கல்ல, 8 மைல் தூரம் வந்தவங்க இயேசுவை கண்ட உடனே மறுபடியும் திரும்பி ஓடினாங்க. எங்க ஓடினாங்க? எருசலேமுக்கு. எருசலேமுக்கு எதுக்கு போனாங்க? சீஷர்களிடத்துல போய் சொல்றதுக்காக போனாங்க. இப்போ யோவான் சுவிசேஷம் 20:19 படிங்க. ஜான் 20:19. அன்றைய தினம்னா என்னைக்கு? உயிர்த்தெழுந்த அன்றைக்கே. அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே ஆண்டவர் இயேசு ஞாயிற்றுக்கிழமை காலையில மட்டும் வரமாட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால வேளையிலும் எங்க? சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில். படிங்க. யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து என்ன செஞ்சார்? நடுவே நின்றார்னா என்ன அர்த்தம்னா, இது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கொடுத்த 2வது தரிசனம். கவனிச்சிங்களா? முதல்ல கல்லறை கிட்ட முதல்ல எங்க பார்த்தாங்கன்னு சொல்லி அதுவும் அங்கேயே மேலேயே இருக்கு பாருங்க. 20ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க.
இவைகளை சொல்லி பின்பாக திருந்து, யார் எவைகளை சொல்லி? மரியாள் அங்க கல்லறை கிட்ட அழுதுகிட்டே நின்று சொல்றா, ஐயா எங்க ஆண்டவர் யாரோ கொண்டு போயிட்டாங்க, அந்த ஆண்டவர் எங்க இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க போய் எடுத்துக்கிறோம் அப்படின்னு மரியாள் சொல்றா. யார்கிட்ட? இயேசுவிடத்திலே சொல்றா. அப்போ இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். நிறைய கவலையோடு உபத்திரவத்தோடு இருக்கிற நேரத்தில், நிறைய இந்த மரியாள மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிற நேரத்தில் பக்கத்தில் இயேசு இருக்கிறாரு, என்ன செய்யல? கண்ணு தெரியல. அதே போல நிறைய நேரம் நம்ம வாழ்வில் வருத்தங்களோ பிரச்சனைகளோ சோதனைகளோ வரும்போது ஆண்டவர் இயேசு நம்ம கூட அங்கதான் இருக்கிறாரு, ஆனா நமக்கு என்ன செய்யல? பக்கத்தில் இருக்கிற ஆண்டவரை நமக்கு கண்ணு தெரியல. அப்போ இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்ன்னு சொல்லி ஆண்டவர் கேட்டார். ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இது முதல்ல ஆண்டவர் இயேசு தந்த தரிசனம். இரண்டாவது தரிசனம், எம்மாவுக்கு போன சீஷர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி வந்தாங்க பாருங்க. திரும்பி சீஷர்களோட சேர்ந்த உடனே இவங்க எல்லாம் சொல்லிட்டு போறாங்க, நான் இதை போல போனோம், எம்மாவுக்கு போனோம், போற வழியில இயேசு எங்க கூட பேசிட்டே வந்தாரு, எங்க உள்ளெல்லாம் கொழுந்து விட்டே இருந்துச்சு. அப்புறம் அவர் போறேன்னு சொன்னாரு, நாங்க கூப்பிட்டோம், எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம், வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் அப்பம் பிடிக்கும் போது நாங்க அவரை கண்டுபிடிச்சிட்டோம், உடனே மறைஞ்சு போயிட்டாருன்னுட்டு எங்க எருசலேம்ல இருக்கிற சீஷர்கிட்ட போய் சொல்றாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு வெளிச்சம், அவங்க இருந்த வீட்டுக்குள்ள வெளிச்சம் இயேசு அவர்கள் நடுவே நின்று, 26 யோவான் 20:26 படிச்சுட்டு இருக்கிறேன் நான். இயேசு அவர்கள் நடுவே நின்று என்ன சொன்னாரு? பைபிள் வச்சிருக்கிறீங்களா? எங்க சத்தமே காணுமே. ஹலோ, பைபிள் வச்சிருக்கிறீங்களா எல்லாரும்? இயேசு என்ன சொன்னாரு? ஷலோம் என்று சொன்னார். ஷலோம், உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொன்னாரு? ஷலோம். ஷலோம்னா என்னது? ஆரோக்கியம், ஆசீர்வாதம், சுகம். ஷலோம்னா என்னது? ஆரோக்கியம், ஆசீர்வாதம், சுகம். உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொல்றாரு இன்றைக்கு உங்களுக்கு? உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொன்னார்னா ஷலோம் சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு? உயிர்த்தெழுந்த உடனே அவர் சொன்ன வார்த்தை என்னது? இயேசு அவர்கள் நடுவே நின்று எல்லாம் அவரை என்ன செஞ்சாங்க? சிலுவையில் அடிச்சாங்க, எல்லாமோ பண்ணாங்க. பெரிய ஒரு சோதனை விட்டு வெளியே தப்பி வந்திருக்கிறாங்க. அவர் வந்த உடனே இவங்களுக்கு இது உண்மையா இயேசுதானா இல்ல வேற ஏதாவது காத்து நிக்குதான்னு ஒரே அவங்களுக்கு பயம். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஷலோம் என்றார். சரி, இங்க ஷலோம் சொன்னார். மத்தேயு சுவிசேஷத்துல என்ன சொன்னார் பார்க்கலாமா? மத்தேயு 28 எடுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொன்னார் சொல்லி அதை பார்த்துடலாம். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு என்ன சொல்றாரு பார்த்துருங்க. இல்ல, அந்த குறிப்பை மட்டும் படிங்க நீங்க. வாழ்க, அதுக்காக தான் படிக்க சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. உயிர்த்தெழுந்த இயேசு என்ன வார்த்தை சொன்னாரு? 2 வார்த்தை சொன்னாரு. யோவான்ல என்னன்னு பார்த்தோம். மத்தேயு 28 நம்பர் சொல்லுங்க, நிறைய பேர் தேடுறாங்க. 28:9, மத்தேயு 28:9 இயேசு தாமே வருது பாத்தீங்களா? மறுபடியும் அதே வார்த்தை வருது பாருங்க. அதான் அவர் காத்தா வரல, நிழலா வரல, எப்படி வந்தார்? இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு என்னன்னு சொன்னாரு? வாழ்க அப்படின்னார். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை என்னையும் பார்த்து, இங்க இந்த செய்தியை கேட்கிற எல்லாரையும் பார்த்து உயிர்த்தெழுந்த இயேசு சொல்ற வார்த்தை என்னது? வாழ்க. ஆனா இதுக்கு முன்னால மத்தேயு 26 இப்ப அதை படிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால ஒருத்தன் சொன்னான், ஒளிகன்னு சொல்லாம வாழ்கன்னு சொல்லி முத்தம் போட்டு காமிச்சு கொடுத்தான். அவன் என்ன சொல்லி இருக்கணும்? ரபி ஒளிகன்னு சொல்லி முத்தம் கொடுத்திருக்கணும். யூதாஸ் என்ன சொன்னான் தெரியுமா? ரபி வாழ்கன்னா, வாழ்கன்னு சொல்லிட்டு ஒளிய வச்சான், ஒளிஞ்சு போயிடுவாரு அப்படின்னு நினைச்சான். அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? வாழ்கன்னு சொல்லிட்டு இவரை முத்தம் காமிச்சு கொடுத்துட்டானா அவர் ஒளிஞ்சு போயிடுவாரு, நம்ம 30 பைசால எஸ்கேப் ஆயிரலான்னு தப்பிச்சான். ஆனா யாரு ஒளிஞ்சு போனது? யாரு? இயேசு ஒளிஞ்சு போனது யாரு? யூதாஸ் காரியத்தை தான் என்ன செஞ்சான்? ஒளிஞ்சு போயிட்டான். ஏன் அவன் ஒளிந்து போனான்? குற்ற உணர்வும் ஆக்கினை தீர்ப்பும் அவனுடைய உள்ளத்தை வாட்டி வதைத்தது. கவனிக்கிறீங்களா? யாருக்கு எந்த குற்ற உணர்வு வந்தாலும் அதனால யூதாஸ் காரியத்துக்கு குற்ற உணர்வு வந்தது. ஏன் குற்ற உணர்வு வந்தது தெரியுமா? 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை வித்தான். தான் செஞ்ச பாவத்தை சரி பண்ணிடலான்னு நினைச்சான். சரி பண்ணிடலான்னு நினைச்சான்னா என்ன அர்த்தம்? மறுபடி திருப்பி கொண்டு போய் அந்த 30 வெள்ளிக்காசை கொடுத்துட்டா, இயேசுவை விட்டுரு அப்படின்னு போய் கேட்டான். அதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க? அது எங்களுக்கு என்னப்பா, அது ஊம்பாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாவத்தை சரி பண்ண முயற்சி செஞ்சு பாவத்தை என்ன செய்ய முடியல?
சரி செய்ய முடியலன்னவன என்ன செஞ்சிட்டான்? தூக்கு மாட்டின்னு செத்தான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில பரீட்சையிலையோ இல்ல உலகத்திலேயோ எந்த காரியத்திலேயோ கடன் கொடுக்க முடியலனாவோ இல்ல எதை செய்ய முடியலையோ அது தோல்வியே கிடையாது. கவனிக்கிறீங்களா? பரீட்சையில ஃபெயில் ஆகிறது தோல்வி கிடையாதுங்க. ஹலோ, உங்க பெற்றோர் உங்க பிள்ளைங்கிட்ட சொல்லி கொடுங்க, நீ பரீட்சையில ஃபெயில் ஆனாலும் உன்னை நேசிப்பேன்னு சொல்லுங்க. சொல்லுவீங்களா? இங்க ஒரு சிலர் ஆமேன்றாங்க, ஒரு சிலர் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். உங்க பிள்ளை பரீட்சையில ஃபெயில் ஆனாலும் என்ன கிடையாது? தோல்வி கிடையாது. பரீட்சையில ஃபெயில் ஆனா தோல்வின்னு சொல்லி தூக்கு மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு நியூஸ் பார்த்தா சொல்றான், அன்னைக்கு ஒரு பையன் கணக்குல ஃபெயில் ஆனதுனால தூக்கு மாட்டின்னு செத்தானா. அந்த பையனுடைய தங்கச்சி அதுக்கும் கணக்கு சரியா வராதான், அதனால பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாலேயே தூக்கு மாட்டின்னு செத்து போச்சான். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை? தூக்கு மாட்டி சாக வேண்டியதில்லை. ஏன்னா இயேசு எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. உங்களை குற்ற உணர்வுல உங்களை யாரும் கொண்டு வர மாட்டாங்க. பயப்படாதீங்க, விளங்குதா? உங்களை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. குற்ற உணர்வை தூண்டி விடுறதுக்காக சபையில யாருமே கிடையாது. சபையிலையும் சரி, வீட்டிலையும் யாரும் கிடையாது. ஆனா உங்க பாவத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது? செட்ரைட் பண்ண முடியாது. நீங்க உங்க பாவத்தை செட்ரைட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா வாழ்க்கை இல்ல, ஒளிகன்னு சொல்லி ஒளிஞ்சு போயிருவீங்க. உங்க பாவத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது? சரி செய்ய முடியாது. யூதா சரி செய்யலாம் ட்ரை பண்ணா அவனால செய்ய முடியல. இப்போ பேதுரு சரி செய்யணும்னு நினைச்சான்னா என்ன செய்யணும்? அங்க போய் வேலைக்காரி கிட்ட போய் ஹிஹின்னு பல்ல காமிச்சு, ஆமா நான் கூட இயேசு கூட தான் இருந்தேன், என்னையும் சேர்த்து சிலுவையில் அறன்னு சொல்லணும். யாரு? பேதுரு. அதனால உங்க பாவத்தை உங்களால் என்ன செய்ய முடியாது? சரி செய்ய முடியாது. அந்த பாவம், நீங்க செஞ்ச பாவத்துக்கு குற்ற உணர்வு வந்தா உடனே என்ன சொல்லணும்? இந்த பாவம் இயேசுவின் இரத்தத்தினாலே சிலுவையிலே கழுவப்பட்டு விட்டது. ஆண்டவர் இயேசு எல்லா பாவத்தையும் நீக்கி விட்டார். சிலுவையிலே அவர் தொங்கும் போது கவனிச்சீங்களா? எல்லாருடைய உலகத்தார் எல்லாருடைய பாவங்களும் உலகத்தார் எல்லாருடைய நோய்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்தது. இயேசு சிலுவை சுமந்த பொழுது அவர் மேல் எல்லா உலகத்தாருடைய எல்லார் பாவங்களும் உலகத்தாருடைய எல்லா தரித்திரங்களும் சாபங்களும் எல்லா விதமான நம்முடைய எல்லாருடைய தீமையும் இயேசுவின் மேல் வைக்கப்பட்டது. ஆனா உயிரோடு அவர் எழுந்த பொழுது என்ன கிடையாது? அவர் மேல பாவமும் கிடையாது, சாபமும் கிடையாது, எந்த தீமையும் கிடையாது. எல்லா தீமையும் மரணத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். மரணத்தை தம்முடைய மரணத்தினாலே என்ன செய்தார்? ஜெயித்தார். அதான் எங்க போட்டிருக்குது? 1 கொரிந்தியர் 15 போட்டிருக்குது, மனுஷனால் மரணம் உண்டானது போல மனுஷனால் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இயேசு உயிர்த்தெழுந்த அன்னைக்கு நடந்த காரியத்தை தான் நான் இப்போ மடமட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இயேசு உயிர்த்தெழுந்த அன்னைக்கு முதல்ல அங்க கல்லறைக்கு போன மரியாள் போனப்போ கல்லை யாரு உருட்டி தள்ளுவாங்கன்னு பார்த்தா ஒரு பூமி எதிர்ச்சி வந்தது. ஒரு தூதன் கல்லை பரட்டி தள்ளி விட்டான். தள்ளி விட்டு முதல்ல மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் பார்த்தார்கள். பார்த்த பிறகு அன்னைக்கே எம்மாவுக்கு போன சீஷர்களோடு பேசிக்கிட்டு போனாரு. மறுபடியும் அவங்க ரைட் அபவுட்டன் போட்டு எருசலேமுக்கு வந்தாங்க. எங்க கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய பந்தி ஆசரித்த உடனே 8 மைல் தூரம் நடந்தவங்க, 8 மைல் தூரம்னா 10 கிலோமீட்டர் மொத்தம், தெரியுமா? 10 கிலோமீட்டர் தூரம் நடந்தவங்க மறுபடியும் 10 கிலோமீட்டர் நடந்து எங்க போனாங்க? எருசலேமுக்கு போனாங்க. உங்க சரீரத்துல பலவீனமோ உங்க காலிலேயோ உங்க சரீரத்திலே பிரச்சனை இருந்தா கர்த்தருடைய பந்தி எடுத்தா என்ன செஞ்சிடும்? கர்த்தருடைய பந்தி பங்கு பெறும் பொழுது அவர்கள் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஆகவே பலவீனத்தை நீக்க ஆண்டவர் இயேசு தம்முடைய சரீரத்தையே நமக்காக என்ன செய்தார்? பிட்க ஒப்பு கொடுத்தார். ஆகவே கர்த்தருடைய சரீரத்திலையும் அவருடைய அப்பத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக் கொள்ளும் பொழுது இன்று கர்த்தர் நமக்கு இங்க இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் தம்முடைய பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் தருவார். ஏன்னா உயிர்த்தெழுந்த இயேசு 2 வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ஷலோம் சொன்னார். ஷலோம் சொல்லுங்க. ஏன் ரொம்ப சுத்த தமிழ்ல சமாதானம் மட்டும்தான் சொல்வீங்களோ? சொல்லுங்க ஷலோம். பக்கத்துல இருக்கவங்க கை கொடுத்து சொல்லுங்க ஷலோம். ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க. கம் ஆன், ஃபார் 4 people. 4 4 பேருக்கு. பிரதர் கேப்ரியல் ஐயா எழுந்து போங்கயா. 4 பேருக்கு கை கொடுத்து ஷலோம் சொல்லுங்க. நான் வெயிட் பண்றேன். சொல்லுங்க ஷலோம் சொல்லுங்க. ஒரு 4 பேருக்கு எழுமுங்க 4 பேருக்கு. பிரதர் முத்துக்குமார் எழுமுங்க. ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க. அவரவர் எழும்பி நின்று ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க ஷலோம் சொல்லுங்க. ஷலோம்னா ஆரோக்கியம், ஆசீர்வாதம், சுகம் அர்த்தம்.
சொல்லுங்க. சொல்லிட்டீங்களா? எங்க இவங்க மட்டும் தான் நான் சொல்லணும், இங்கேயும் சொல்லுங்களேன், சகோதரிகளும் சொல்லுங்க. ஷலோம் சொல்லுங்க. எழும்பி நின்று சொல்லுங்க. எழுச்சி போங்க, எழுமுங்க. கமான், கெட் அப், கெட் அப். எழுமுங்க, எழுமுங்க, எழும்பி சொல்லுங்க. சரி, எல்லாருமே எழும்பி நில்லுங்க. நீங்களே எழும்புங்கன்னு பார்த்தா எழும்பல. ஸோ எல்லாரும் எழும்புங்க. ரைட், எல்லாரும் எழும்புங்க. சொல்லுங்க இப்போ ஷலோம் சொல்லுங்க. போங்க பக்கத்துல அவரவர் இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் மாறி போங்க. ஷலோம் சொல்லுங்க. ஷலோம், ஷலோம். கமான், கமான். கிவ் ஷலோம் டு எவரிவன். ஷலோம் இன் ஜீசஸ் நேம். ஷலோம் இன் ஜீசஸ். ஷலோம் இன் ஜீசஸ் நேம். ஷலோம், ஷலோம். சொல்லிட்டீங்களா? ஷலோம். ஷலோம்னா என்னது? உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னாருங்க, செத்து போன இயேசு சொல்லல. உயிர்த்தெழுந்த இயேசு சொல்றாரு. என்னது? ஷலோம் என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? ஷலோம் என்று சொல்லுகிறார். ஷலோம் என்று சொல்லிட்டு பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? அன்னைக்கே நைட்டு தரிசனம் கொடுத்தாரு. நைட்டு தரிசனம் கொடுத்தாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? 21 யோவான் 21ல பேதுருவும் கூட இருந்த மற்ற இன்னும் கொஞ்சம் ஒரு 5-6 பேர் ஒன்னா சேர்ந்து நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் சொல்லிட்டு எல்லாரும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து தரிசனம் கொடுத்தாரு. உயிர்த்தெழுந்த அன்னைக்கு இவங்க அதுக்கு முன்னாலே பிளான் பண்ணிட்டாங்க. ரைட், ஐயா செத்து போயிட்டார் சிலுவையில, நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதான், நம்ம பழைய பெட்டியை தூக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி வலையை தூக்கிட்டார். யாரு? பேதுரு மட்டும் வலையை தூக்கினா பரவாயில்ல, கூடவே மீன் பிடிக்க தெரிஞ்சவன் தெரியாதவன் கூடவே 5-6 பேர் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டான். சேர்த்து கூட்டிட்டு போனாலும் இவங்க அங்க போனா என்ன கிடைக்கல? மீன் கிடைக்கல. மீன் கிடைக்கிறதுல ட்ரை பண்ணிட்டு எல்லாம் வர்றாங்க. மறுநாள் காலைல வர்றாங்க. நைட்டு மீன் பிடிச்சு ட்ரை பண்ணிட்டு காலைல வர்றாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் காலையில யார் கேட்கிறாரு? ஆண்டவர் கரையிலே நின்றார். 21:4 சொல்லிட்டு இருக்கிறேன். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? அறியாதிருந்தார்கள். ஏன்னா இவங்க என்ன நினைப்பு? இயேசு செத்து போயிட்டாருன்னு நினைச்சாங்க. ஹலோ, நீங்க வேலைக்கு போனாலும் சரி, மீன் பிடிக்க போனாலும் சரி, பைக்ல போனாலும் சரி, சைக்கிள்ல போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, உங்க கூட இருக்கிறது யாரு? உயிர்த்தெழுந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். ஷலோம் என்று சொன்னவர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஒளிகன்னு சொல்லல, அவர் உங்களை என்னன்னு சொல்லி இருக்கிறாரு? வாழ்கன்னு சொன்னவர் உண்மையாவே உங்களை என்னை வாழ வைத்திருக்கிறார். வாழ வைத்திருக்கிறார்னா இங்க இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்ட எந்த மனுஷனுக்கும் என்ன கிடையாது? அழிவே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே நித்திய ஜீவன் என்பது நிச்சயமாக உறுதியாக உண்டு. அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இனிமே நீங்க ஒளிஞ்சு போகவே மாட்டீங்க. என்ன செய்வீங்க? வாழ்ந்திருப்பீங்கன்னு சொன்னார். ஆண்டவர் இயேசு என்னன்னு சொன்னாரு? வாழ்க. சொல்லுங்க, வாழ்க, வாழ்க. அவர்தான் வாழ்க, அவர்தான் வாழ்ந்திருக்கிறவர். அவர் உங்களை என்னை பார்த்து என்னன்னு சொன்னாரு? வாழ்கன்னு சொன்னாரு. இந்த உயிர்த்தெழுந்த இயேசு வாழ்கன்னு சொன்னபடியால் எல்லாம் அவரை மகிமைப்படுத்திட்டு ஹல்லேலூயா, ஷலோம், ஷலோம். மறுபடி சொல்லுங்க, ஷலோம், ஷலோம், ஷலோம். ஷலோம். அங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்கள வாழ்த்துங்க. ஷலோம் சொல்லி வாழ்த்துங்க. ஷலோம்னா ஆரோக்கியமா இருன்னு அர்த்தம். ஷலோம், ஷலோம் சொல்லிட்டீங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு என்னன்னு சொன்னாரு? ஷலோம் என்று சொன்னார். சொல்லிட்டு அங்க கடைசியில இதெல்லாம் எதுக்கு சொன்னா, அங்க யோவான் 21:14 போட்டிருக்குது, ஒரு மீனும் கிடைக்கல. அப்புறம் ஆண்டவர் இயேசு சொன்னார், வலது கை பக்கம் போடு அப்படின்னு சொல்லி, நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கன்னாரு. வலது பக்கமா வலையை போட்ட உடனே என்ன கிடைச்சது? 153 பெரிய மீன்கள் கிடைச்சது. அந்த 153 என்ற எண்ணெய் எபிரேய பாஷையில நீங்க கூட்டினீங்கன்னா அதுல என்ன தெரியுமா வருது? இயேசுதான் பலி, நமக்கான பாவ நிவாரண பலி என்று சொல்லுகிறது. அந்த 153 என்ற வார்த்தை எபிரேய பதத்தில் இயேசு கிறிஸ்து தான் பாவ நிவாரண பலி, நமக்காக பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, எல்லா விதமான பலியும் இயேசு நமக்காக செலுத்தி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொன்னார் வாழ்க என்றார். ஆமென், வாழ்கன்னு சொன்னார் இயேசு. அந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்து இது அவர்களுக்கு தந்த 3வது தரிசனம் அப்படின்னு போட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து இதுதான் என்னவா, அந்த மீன் பிடிக்க போனவங்களுக்கு என்ன கொடுத்தார்? 3வது தரிசனம் போட்டிருக்குது. அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். உட்காருங்க அப்படி. அப்போஸ்தலர் 1:3 படிங்க. இப்போ அவர் பாடுபட்ட பின்பு
கவனிக்கிறீங்களா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மூன்றாவது தரிசனம்னு யோவான் 21 படிச்சோம். இப்ப அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக என்ன செய்தார்? காண்பித்தார். யோவான் சுவிசேஷத்துல போட்டிருக்குது, அன்றை உயிர்த்தெழுந்த அன்னைக்கு காட்சியளித்தார். அடுத்தது மறுபடியும் என்ன செஞ்சாரு? 8ஆம் நாள் மறுபடியும் காட்சியளித்தார். அந்த 8ஆம் நாள் யார் இல்ல? யோவான் இல்ல, தோமா இல்ல. அதனால என்ன பண்ணாரு? மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன செஞ்சாரு? காட்சியளித்தார். அதனால உயிர்த்தெழுந்த இயேசுவை ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்றீங்களோ இல்லையோ, அவரை தரிசித்து அவரை ஆராதிக்க கர்த்தரை தேடுவோம். ஏன்னா ஏன் கர்த்தரை தேடுவோம்? அவர் தான் வாழ்கன்னு சொல்லி இருக்கிறாரு. வாழ்கன்னு சொன்ன ஒரு பாதத்துல இருந்து உட்காருவீங்களா? இல்ல வீட்டிலேயே நான் உட்காந்து ஒளிஞ்சு போறேன்னு சொல்லி ஒளிஞ்சு போறீங்களா? எப்படிங்க? வாழ்கன்னு சொன்ன ஒரு பாதத்துல வந்து உட்கார போறீங்களா? இல்ல வீட்டில் உட்காந்து உங்க காரியத்தையும் பார்த்து ஒளிஞ்சு போகணுமா? இயேசு வாழ்கன்னு சொன்ன ஒரு பாதத்தில் வரணுமா? எங்கெங்க வரணும்? வாழ்கன்னு சொன்னவர் கிட்ட வரணுமா? இல்ல எங்க வாழ்த்துதல் இல்லாத இடத்துல அங்கங்க உட்கார்ந்துருக்க போறீங்களா? வாழ்க வாழ்த்துதல் பெற இடத்துலதான் உங்களை வாழ்த்தல, உங்களை வந்து சத்தம் போட்டு ஏதாவது ஒன்று திட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்கு போவீங்களா? நீங்க என்ன செய்வீங்க? போக மாட்டீங்க. ஒரு வீட்டில் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி ஏத்துக்கலன்னா அந்த வீட்டுக்கு ஆண்டவர் போகாதன்னு சொன்னாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? அது மட்டும் சொல்லாம என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் பொழுது முதலாவது அந்த வீட்டை என்ன செய்யுங்கள்? வாழ்த்துங்கள் சொன்னார். உயிர்த்தெழுந்த இயேசு வாழ்கன்னு சொல்லிட்டு நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ உங்கள் நிமித்தமாக அந்த இடத்துல வாழ்த்துதல் கிடைக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல கூட உங்க எஜமானுக்கு உங்கள் நிமித்தம் வாழ்த்துதல் கிடைக்கும். தெரியுமா? அங்க லாபான் சொன்னா உன் நிமித்தமாக. லாபான்னா யாரு? எஜமான். அவன் யாக்கோபை பார்த்து சொல்றான், உன் நிமித்தமாக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை குறிப்பினால், ஐ லேர்ன்ட் பை எக்ஸ்பீரியன்ஸ், நான் என் அனுபவத்தினால் அறிவேன் என்று சொல்லுகிறான். அதனால நீங்க போகிற வருகிற எல்லா இடத்திலும் ஆண்டவர் இயேசு உங்களை வைத்து அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? வாழ்த்துதல் கொடுக்கிறார். சரி, 40 நாள் அளவும் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்த இயேசு தினமும் காட்சி கொடுத்தார். இந்த தினமும் காட்சி கொடுத்த ஆண்டவர் எப்படி காட்சி கொடுத்தார் என்பதை பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 15 படிங்க, 1ல இருந்து படிங்க. அங்க இருக்கு பாருங்க. உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபானா பேதுருவுக்கும் பின்பு 12 என்ன செய்தார்? தரிசனமானார். அதன் பின்பு கவனிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் பேதுருக்கு தரிசனமானார், அப்புறம் 12 பேருக்கு, அதன் பிறகு 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். போதும். சரி, பின்பு யாக்கோபுக்கும், அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். பவுல் சொல்றார் பாருங்க, எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் என்ன செய்தார்? தரிசனமானார். இப்போ ஆண்டவர் இப்படி தரிசனமாகி ஆசீர்வதித்து, இப்போ அப்போஸ்தலர் 1:12 படிங்க. இப்போ ஆண்டவர் இயேசு பரலோகம் போகும்போது எங்க இருந்து போனார் தெரியுமா? ரைட், ஹோல்ட் ஆன் ஒரு நிமிஷம். அதில் எல்லாருமே ஒரு தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்தது வேற. இயேசு கிறிஸ்து பரலோகம் போகும்போது எங்கேருந்து போனார் தெரியுமா? தெரிஞ்ச சொல்லுங்களேன், நான் வேதத்திலேருந்து எடுத்து தர்றேன் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்து எங்கேருந்து பரலோகம் போனார்? எல்லாரும் உடனே ஒலிவ மலைன்னு சொல்லுவாங்க. ஒலிவ மலையிலிருந்து இயேசு பரலோகம் போகல. அவர் எங்கிருந்து போனார் சொல்லி பார்த்துடலாமா? ஏன்னா இயேசு ஒலிவ மலைக்கு திரும்பி வருவாருன்னு சொல்லிட்டு சகரியா 14:4 இருக்குது. ஆனா அவர் எந்த இடத்துல இருந்து பரலோகம் போனார் சொல்லிட்டு வேதத்துல பார்த்துடலாம். இப்ப படிங்க, அப்போஸ்தலர் 1:12. இப்ப படிங்க. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாணத்தில் இருக்கிற
ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திருப்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்த பொழுது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலோமேயுவும் மத்தேயுவும் அல்வேயின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். ரைட். இப்போ எங்க எருசலேமுக்கு சமீபமா இயேசு கூட்டிட்டு போனார்னு அங்க சொல்லி இருக்குது. அங்க போயிட்டு அங்க பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்போ பரலோகத்துக்கு போகும்போது அங்கே 2 தூதர்கள் வந்து ஏன் வானத்தை அண்ணாந்து பாக்குறீங்க போட்டிருக்க பாருங்க. அங்க கலிலேயாவின் மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் என்ன செய்வாரு? வருவார். வாழ்க என்று சொன்னவர் வருவார். எதுக்கு? உங்களுக்கு எனக்கு மரணமே கிடையாதுங்க. வாழ்கன்னு சொன்னவர் வாழவே வச்சிருக்கிறாரு. எத்தனை பேரை கர்த்தர் வாழ வச்சிருக்கிறாரு? உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது? மரணமே கிடையாது. மரணமும் கிடையாது, குற்ற உணர்வு கிடையாதுன்னா நீங்க என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் நீங்க சாக கூடாது. என்ன செய்யணும்? வாழணும். வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் அதனாலதான் என்னன்னு சொன்னாரு? ஷலோம் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த இயேசு ஷலோம் என்று சொல்லி வாழ்கன் வாழ்த்தினதுனால நீங்கள் எல்லாரும் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆனா பிசாசு என்ன பண்ணா? நீங்க நல்ல வீட்டுல, வசதியான வீட்டுல இருக்க கூடாதுன்னு தரித்திரத்தையும் சாபத்தையும் பிசாசு கொடுத்தான். ஆனா ஆண்டவர் இயேசு சங்கீதம் 69:4 சொல்லி இருக்கிறது போல, நான் எடுத்துக்கொள்ளாததை கொடுக்க வேண்டியதாயிற்றுன்னு ஆண்டவர் சொன்னார். அதனால ஆண்டவர் உங்க பணத்தையும் எடுக்கல, உங்க ஐஸ்வர்யத்தை எடுத்து உங்களை ஆண்டவர் தரித்திரத்துல கொண்டு வரல. ஆனா நான் எடுக்காததை கொடுக்கிறேன்னு சொன்னவர், அவர் பலவீனத்தை கொடுக்கல, அவர் உங்க சுகத்தை எடுக்கல. ஆனா அவர் என்ன செய்கிறார்? எடுக்காததை அவர் திரும்ப கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு, நீங்க வசதியான நல்ல வீட்டுல இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கெல்லாம் எங்க இருக்குது? அதுக்கெல்லாம் பழைய ஏற்பாடுல நிறைய உதாரணம் இருக்குது. யோசுவா 23 ஆண்டவர் என்ன சொன்னார்? 24 நீங்கள் கட்டாத வசதியான நல்ல பெரிய பட்டணங்கள், ஆண்டவர் இயேசு வாழ்கன்னு சொன்னார்னா நீங்கள், இது யோசுவா 24 படிக்கிறீங்களா? அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்கள், பழைய ஏற்பாடுல இருக்கிற ஜனங்களுக்கு சொன்னாரு. அதே போல அதே ஆண்டவர் இன்னைக்கு மாறல. அவர் இன்றைக்கு மாறி போகாம உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொன்னாரு? வாழ்க சொல்லுங்க. இயேசு வாழ்கன்னு சொன்னாருன்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்க. பக்கத்துல முன்னால பின்னால எல்லாம் சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு வாழ்கன்னு சொன்னாரு. நீங்க வாழ்ந்திருக்கணும். சொல்லுங்க. முன்னால பின்னால எல்லாம் திரும்பி சொல்லுங்க. பிரதர் ஜானி அப்படிதான் திரும்புங்க. உயிர்த்தெழுந்த இயேசு வாழ்கன்னு சொன்னாரு. நீங்க வாழ்கன்னு சொன்னா அந்த வாழ்த்துதல் நிற்கும். ஏன்னா நீங்க விசுவாசி. இயேசு ஏத்துக்கிட்டீங்க. இயேசு ஏத்துக்கிட்டதுனால பரிசுத்தாவியானவர் உங்க மேல தங்கி இருக்கிறார். ஆகவே இந்த செய்தியை கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் வாழ்ந்திருக்கும்படிக்கு விரும்புகிறார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு நீங்கள் வாழ்ந்திருக்கும்படிக்கு விரும்புகிறார். நீங்க சாபத்தில் இருக்கணும், தரித்திரத்தில் இருக்கணும், பிரச்சனையில் இருக்கணும்ங்கிறது ஆண்டவருக்கு என்ன கிடையாது? சித்தமே கிடையாது. நீங்க எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு? நன்றாய் இருக்கும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார் என்று உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லிக்கு. இப்ப அதை எடுக்க வேண்டாம். இப்படி உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக என்ன நடந்ததுன்னுட்டு மடமட பார்த்துட்டோம்னா நாம் ஜெபித்து நாம் போகலாம், கடந்து போகலாம். உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செஞ்சார்ப்பா பார்த்துடலாமா? வாசிங்க. எபேசியர் 2:1 படிங்க. எபேசியன்ஸ் 2:1. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை என்ன செய்தார்? அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் நம்ம என்ன செஞ்சோம்? பிறக்கும் போதே பாவத்துல மரிச்சுதான் பிறந்தோம். ஆனா ஆண்டவர் இயேசு உங்களை என்ன செஞ்சிட்டாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? உயிர்ப்பித்து விட்டார். ஹலோ, உயிரோடு இருக்கிறீங்களா?
உயிரோடு தான் இருக்கிறீங்களா? உங்க மூக்கில் கை வச்சு பார்க்கணுமா? அதை சொல்லலைனா, இந்த பிறக்கும் போதே இந்த உலகத்துல சாத்தான் என்ன பண்ணான் தெரியுமா? ரொம்ப கடவுளே, நீ ரொம்ப தூய்மையா இருக்கிற, நீ உண்டாக்குன மனுஷன் உன்கிட்ட வராத மாதிரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பிறக்கும் போதே சாய்ஸே இல்லாம பிறக்கும் போதே ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும் போதே பாவத்துல இருட்டுல தான் என்ன செய்யறான்? பிறக்கிறான். ஆனா இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்ன வருது? யோவான் 8:12 சொல்லி இருக்குது, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டா ஒரு மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? இருட்டுல நடக்க மாட்டான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? இருட்டுல நடக்க மாட்டான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். ஏன்னா அங்க என்ன போட்டிருக்குது? 1 தெசலோனிக்கர் 5:5 போட்டிருக்குது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறீர்கள்? வெளிச்சமா இருக்கிறீங்க. ஹலோ, நீங்க எப்படி இருக்கிறீங்க? இருட்டு கிடையாது. நீங்கள் நானும் யாரு? வெளிச்சம். இயேசு ஒரு மனுஷன் ஏத்துக்கிட்டானா வாழ்க்கையில இருள் என்பதோ மரணம் என்பதோ என்னது? கிடையவே கிடையாது. நீ பாவம் செஞ்சாலும் உனக்கு மரணம் கிடையாது. ஏன்னா அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை சுமந்து தீர்த்தது யாரு? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யும்? சாகும்ன்றது பழைய ஏற்பாடு. அந்த பாவம் செய்கிற ஆத்மா சாக வேண்டிய இடத்துலதான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? இயேசு பாவம் செய்யலங்க. நம்முடைய பாவத்துக்குரிய எல்லா நியாய தீர்ப்பும் சிலுவையிலே செலுத்தப்பட்டு விட்டது. ஆகவே பாவத்துக்கு என்ன கிடையாது? இன்னைக்கு பாவத்துக்கு நியாய தீர்ப்பு இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? எல்லா பாவத்தின் நியாய தீர்ப்பையும் சிலுவையிலே என்ன செய்து விட்டார்? சுமந்து தீர்த்து விட்டார். ஆண்டவர் இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு வாழ்கன்னு சொன்னாரு. ஹல்லேலூயா, க்ளோரி. சொல்லுங்க, வாழ்கன்னு சொன்னாரு. இயேசு வாழ்கன்னு சொன்னாரு. சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லாதீங்க, உங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க. இயேசு என்னன்னு சொன்னாரு? வாழ்கன்னு சொன்னாரு. இயேசு ஒளிகன்னு சொல்லல. உலகத்துல ஒரு நாள் ஒளிகன்னுவான், ஒரு நாள் என்ன செய்வான்? வாழ்கன்னு சொல்லுவான். அத போல ஆண்டவர் இயேசு ஒரு நாள் வாழ்க ஒரு நாள் ஒளிகன்னு சொல்றவர் இல்ல. அவர் வாழ்கன்னு சொன்னார்னா உங்க ரட்சிப்பு கெட்டே போகாது. ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவருடைய ரட்சிப்பு என்ன செய்யாது? கெட்டே போகாது. என்ன எபிரேயர் 5:7 போட்டிருக்குது, அவர் என்ன செஞ்சாரு? நித்திய ரட்சிப்பை உண்டாக்கினார் சொல்லி இருக்குது எபிரேயர் 5:7. ஆண்டவர் இயேசு அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை என்ன செய்து விட்டார்? உயிர்ப்பித்து விட்டார். எங்க இயேசு உயிரோடு எழுந்திருக்கும் போது உயிரோடு எழுந்தது யாரு? நம்ம தான் உயிரோடு எழுந்தோம். விளங்குச்சா? அதனால இயேசு உயிரோட என்ச்சார் சொல்லிட்டு போறது விட நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன், நான் உயிரோடு இருக்கிறேன். அதனால உயிரோடு இருக்கிற உங்களுக்கு சாவே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் இயேசு என்னன்னு சொன்னாரு கவனிங்க. அதுல ஒரு விளக்கத்தை இயேசு சொன்னார். நான் மரித்தோரின் ஆண்டவராயிராமல் ஜீவனுள்ளோரின் ஆண்டவராய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு லூக்கா சுவிசேஷத்துல சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன்னு சொன்னார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன்னா அவங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால செத்து போனாலும் அவங்க என்ன செய்யறாங்க? உயிரோடு இருக்கிறாங்க. ஆண்டவர் மரித்தோருக்கு ஆண்டவராயிராமல் ஜீவனுள்ளோருக்கு ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்த நம்மை ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சிட்டாரு? உயிர்ப்பித்து விட்டார். உயிர்ப்பிக்கப்பட்டபடியால் நாம் எல்லாரும் ஜீவனோடு இருக்கிறோம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜீவனாகிய நித்திய ஜீவனை கொடுத்ததினாலே மரணம் என்பதை ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் என்ன செய்து விட்டார்? நீக்கிவிட்டார். நீக்கிவிட்டபடினால் அந்த ஆக்கினை தீர்ப்பும் மரணமும் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சதுனால இன்னைக்கு நீங்கள் நான் என்ன எதிர்பார்க்கலாம்? அவருடைய ஷலோமை எதிர்பார்க்கலாம். எத்தனை பேர் ஷலோம் எதிர்பார்க்கறீங்க? சொல்லிட்டீங்களா? பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க, ஷலோம் ஷலோம். இயேசு சொன்னார், உயிர்த்தெழுந்த இயேசு ஷலோம் சொன்னாரு. உயிர்த்தெழுந்த இயேசு ஷலோம் சொன்னாரு. சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசு என்னன்னு சொன்னாரு? ஷலோம். உயிர்த்தெழுந்த இயேசு என்னன்னு சொன்னாரு? நீ செத்து போயிடுவே, உருப்பட மாட்டேன், வழங்க மாட்டேன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? ஷலோம் சொன்னார். ஷலோம் ஷலோம்னாரு. ஷலோம் சொல்லிட்டு அவர்கள் நடுவே வந்து நின்று இயேசு என்னன்னு சொன்னாரு? ஷலோம் என்று சொன்னார். அதனால ஆண்டவர் அது மட்டும் சொல்ல என்ன சொன்னார்? அக்கிரமங்களிலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த நம்ம என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். அதுலயே 5ஆம் வசனம் படிங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே. இயேசு மட்டும் உயிரோட எழும்பல. இயேசு உயிரோட எழும்பினப்போ உயிரோட எழுந்தது யாரு? நாமும் உயிரோடு எழுந்தோம்.
ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் உயிரோட இருக்கிறீங்க? ஜீவன் உள்ளவர்கள்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. glory, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். சும்மா உயிர்ப்பித்தார்னு முதல் வசனத்துல போட்டிருக்கு. அஞ்சாம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அதோட இப்போ 7 படிங்க. அதுல இன்னொன்னு இருக்குது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை, இயேசு உயிரோடு எழுந்தப்போ நாம அவரோடு கூட எழும்பினோம் 2000 வருஷத்துக்கு முன்னால. ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்க காதல ஏறுதா? இயேசு உயிரோடு எழுந்தப்போ நம்மையும் அவரோடு கூட எழுப்பி, இயேசு உயிரோடு எழுந்தப்போ இயேசு மட்டும் எழுந்தாரா, நாம அவரு கூட எழுந்தோமா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களும் அவர் கூட எழுந்திருக்கிறீங்களா? நான் அவரோடு கூட எழுந்திருக்கிறேன். அவரோடு கூட நான் எழுப்பப்பட்டபடியால் இன்றைக்கு உங்களுக்கு சுவிசேஷத்தை வாழ்க என்று சந்தோஷமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நித்திய காலமாய் பரலோகத்துல வாழ்வு உண்டு. ஹலோ, கவனிக்கிறீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களும் சரி, நல்லா கவனிங்க. இன்னைக்கு செத்து போனா எங்க போவீங்க தெரியுமா? ஹலோ, செத்துப்பானா எங்க போவீங்க தெரியுமா? கேளுங்க, பக்கத்துல இருக்கவங்கிட்ட கேளுங்களேன். செத்துப்பானா எங்க போவீங்கன்னு கேளுங்க தைரியமா. இயேசு உயிரோட தான் இருக்கிறார், தைரியமா கேளுங்க. செத்துப்பானா எங்க போவீங்கன்னு கேளுங்க. யாரும் கோபப்படுற ஆள்லாம் கிடையாதுங்க. செத்து போனா எங்க போவீங்க ஒரு சிலருக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல போட்டிருக்குது, நாம் இந்த தேகத்தில் குடியிராதவர்களாய் இருக்கும் போது கர்த்தரிடத்தில் குடியிருக்கிறவர்களாய் இருக்கிறோம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? while we are absent in this body we are present with the Lord. இங்க absent, இங்க சரீரத்துல absent ஆயிட்டா எங்க present ஆயிருவீங்க? கர்த்தர்கிட்ட. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இல்லையா? இன்னைக்கே வந்து ஞானஸ்நானம் எடுத்துருங்க. அப்புறம் செத்து போய் வேற எங்கன்னா போய் சேர்ந்துடாதீங்க. எங்க வந்து சேரணும் நீங்க எல்லாரும்? ஏன்னா இயேசுவோடு கூட நம்ம எப்போ அடக்கம் பண்ணப்பட்டோம்? அதுல 2 பக்கம் திருப்பி படிங்க. கொலோசியர் 2:12 படிங்க. ஞானஸ்நானத்திலே அவரோடே கூட இயேசுவோடு கூட நாம் எழுப்பப்பட்டோம் படிச்சோம். இப்போ இயேசு அடக்கம் பண்ணப்பட்டப்ப யார் அடக்கம் பண்ணப்பட்டது? நம்ம அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரும் இயேசு அடக்கம் பண்ணப்படும் போது யார் அடக்கம் பண்ணப்பட்டது? நாமும் என்ன செய்யப்பட்டோம்? அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டப்போ நாம் என்ன செஞ்சோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். அவரோடு கூட எழுப்பி உன்னதத்துல என்ன செய்ய வைத்தார்? எபேசியர் 2:7 நீங்க டச் ஜீசஸ்ல இங்க உட்கார்ல, இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? உன்னதத்துல ஆண்டவர் இயேசுவோடு கூட அவருடைய வலது பார்சத்துல உன்னதங்களிலே அவரோடு கூட கர்த்தர் நம்மை உட்கார வைத்திருக்கிறார். நீங்கள் நான் யாரு கூட உட்கார்ந்து இருக்கிறோம்? இயேசுவோடு கூட. நீங்க எங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, யாரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க? இயேசுவோடு கூட. இந்த ஆண்டவர் இயேசுவை விட்டு உங்களால எந்த சக்தியாலையும் பிரிக்கவே முடியாது. ஒரு 2 பேப்பர் எடுத்து கம்ம போட்டு நைட்டு ஒட்ட வைங்க, விளங்குதா? அடுத்த நாள் காலைல பிச்சு பாருங்க, வருமா? கிழிஞ்சுதான் வரும். என்ன செய்யாது? பிரிச்சு எடுக்க முடியாது. இந்த ஸ்டிக்கர் கம்பெனில வேலை செய்யற உட்கார்ந்து இருக்கிறாரு முன்னால, எடுத்தா என்ன செய்யாது? கிழிஞ்சுதான் வரும், ஒழுங்கான கம்மா இருந்தா. ஆனா ஆண்டவர் இயேசுடைய கம்மு சாதாரண கம் இல்ல. அவரு என்ன சொன்னாரு? யோவான் 15:3 சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இயேசுவோடு கூட இணைக்கப்பட்ட கொடிகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மாற்றி இருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் இயேசு என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது. சொல்லுங்க, இயேசுவையும் உங்களை தனியா பிரிக்க முடியாது. சொல்லுங்க, பேசுங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட. இயேசுவை உங்களை தனியா பிரிக்க முடியாது. சொல்லுங்க, இயேசுவை உங்களை தனியா என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. என்ன பிரதர் இமானுவேல், உங்களையும் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் இயேசு செடி, நீங்க யாரு? கொடியா இருக்கிறீங்க. ஜீவா பிரதர் இருக்கிறாரா? அவர் வீட்டுக்கு ஒரு தடவை நான் போனப்போ, அவர் வீட்டுல மாடிப்படி ஏறி போனீங்கன்னா அங்க சைட்ல ஒரு திராட்சை செடி ஒன்று இருக்கும். நான் அந்த மாடிப்படி ஏறும்போது யாரோ சொன்னாங்க திராட்சை செடின்னு. திராட்சை செடினாங்களே, சரி அதை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கிளையை கொஞ்சம் உடைச்சி பார்ப்போன்னு உடைச்சேன்னா, உடைச்சி பார்த்தா ரப்பர் மாதிரி வருது. அது உடையவே இல்லை கடைசியில். அப்புறம் அது வேற இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி இதை கொஞ்சம் ஒரு துண்டு கொஞ்சம் உடைச்சி கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அதனால ஆண்டவர் திராட்சை செடி, நீங்க அவரோடு கூட இணைக்கப்பட்ட கொடினா அவ்வளோ ஈஸியா உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது? அவரை விட்டு உங்களை கட் பண்ணவே முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை பார்த்து என்னன்னு சொல்லி இருக்கிறாரு? ஷலோம் சொன்னாரு. அடுத்து என்ன சொன்னாரு? வாழ்கன்னு சொன்னாரு. ஆண்டவர் இயேசு வாழ்கன்னு சொன்னார்னா நீங்க எக்காலமும் ஒளிந்தே போக மாட்டீங்க. ஏங்க, ஒளிஞ்சு போயிருவே நீ,
பாதாளம் போயிருவேன், பாவம் செஞ்சிட்டேன்னா நரகம் போயிருவேன்னு சொல்லி கேட்கிற பிரசங்கத்துக்கு அங்க போய் உட்காராதீங்க. விளங்குதா? இங்க வந்து ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு, மீட்டிருக்கிறாரு, பரலோகம் கொண்டு போறாரு சொன்னா இவங்க இந்த ஆளு போய் உட்காருமா? எங்க போய் உட்காருமா? நீ வந்து எங்க தெரியாம ஒரு பாவம் செஞ்சிட்டீங்கன்னா நரகம் போயிருவ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் உட்கார்ந்தீங்கன்னா நீங்க சீக்கிரம் செத்து போயிடுவீங்க. ஜாக்கிரதை. விளங்குதா? அதனால இங்க வந்தா என்னன்னு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. என்னங்க? ஷலோம். அடுத்தது என்னது? ஒளிகன்னு சொல்லல. இங்க குற்ற உணர்வை இங்க இருந்து தூண்டி விடுறது இங்க கிடையாது. விளங்குதா? குற்ற உணர்வையும் ஆக்கினை தீர்ப்பையும் தூண்டி விடுகிற எந்த பிசாசு செய்தியும் தயவு செய்து கேட்காதீங்க. பிசாசு பாஸ்டர் மூலமா கிரியை செஞ்சுட்டு இருக்கிறான். உலகத்தில் இருக்கிற எல்லா பாஸ்டர் வழியாக பிசாசு கிரியை செய்யறான். என்ன கிரியை செய்யறான்? நன்மை தீமை அறியத்தக்க கனியே கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். யார் முன்னால? பாஸ்டர் வழியா நன்மை தீமை அறியத்தக்க கனி. ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியும் கூடவே பக்கத்துல இன்னொரு மரம் இருந்துச்சு. என்ன மரங்க? ஜீவ விருட்சத்தின் மரம். அந்த ஜீவ விருட்சத்தின் மரத்தை பற்றி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மரணத்தை பத்தி பேசணுமா, ஜீவனை பத்தி பேசணுமாங்க? உங்களுக்கு ஜீவன் வேணுமா, மரணம் வேணுமா? யாரு ஜீவன் வேணுமா, மரணம் வேணுமா? ஜீவனோடு கர்த்தர் உங்களை வாழ்கன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆமென். வாழ்கன் ஆண்டவர் இயேசு சொன்னதுனால எல்லாரும் அவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து அவர் நம்மை பார்த்து வாழ்கன்னு சொன்னாரு. நம்ம அவரை பார்த்து வாழ்கன்னு சொல்லலாமா? நம்ம அவரை பார்த்து வாழ்கன்னு சொல்லலாம். கொடுங்க. இருக்கு. ஜி ஜி அஞ்சே கொடுங்க. 5 3 இறை மகன் இயேசு அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே. இறை மகன் இயேசு அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே. வாழ்க நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் புகழ் வாழ்க, என்றென்றும் வாழ்க. எல்லாரும் சேர்ந்து பாடுவீங்களா? நான் வாழ்கன்னு பாடும்போது வாழ்க 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 பாடுங்க. நீங்க பாடுவீங்களா? வாழ்க நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் புகழ் வாழ்க, என்றென்றும் வாழ்க. இறை மகன் இயேசு அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே. இறை மகன் இயேசு அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே. வாழ்க நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் புகழ் வாழ்க, என்றென்றும் வாழ்க. இறை மகன் இயேசு அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே. இறை மகன் இயேசு அதிசயமானவர், வல்லமையுள்ளவர், மரித்துயிர் தெழுந்தாரே. வாழ்க நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க, உம் புகழ் வாழ்க, என்றென்றும் வாழ்க. ஆண்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போ இயேசு எழுந்தார்னா நீங்கள் நானும் என்ன ஆக்கிட்டோம்? நீதிமான் ஆயிட்டோம். விளங்குச்சா? நாம்
நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு, இயேசு பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர். அவர் பாவத்துக்காக அவர் மரிக்கல, நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக. உங்களே ஆண்டவர் இயேசு என்ன ஆக்கிட்டாரு? நீதிமானம் செய்வாங்களா ஆக்குவாங்களா? ஆக்குவாங்கங்க. நீதிமானம் செய்ய முடியாது. நீங்களா உங்களை ட்ரை பண்ணி நீதிமானம் என்ன செய்ய முடியாது? ஆக முடியாது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் எந்த மனுஷனும் நீதிமான் ஆகிறது இல்லை. எந்த கிரியினாலும் விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான தவிர தன்னுடைய கிரியைகளினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லலை. அதனால நீங்கள் நானும் யாரு? விசுவாசத்தினால என்ன, இயேசுவை நம்புறதுனால என்னவா மாறிட்டோம்? அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக. இயேசு சிலுவை சுமந்தப்போ நம்ம தான் சிலுவை சுமந்தோம். இட் இஸ் கால்ட் அஸ் ஐடென்டிட்டி. நம்ம அடையாளமாக அவர் சிலுவை சுமந்தார். கவனிச்சிங்களா? யாராவது உங்களை தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமக்காவிட்டால் அப்படின்னா, வசனம் தெரிஞ்சு கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லுங்க. இயேசு சிலுவை சுமக்கும் போது நான் தாங்க சிலுவை சுமந்தேன். இயேசு சிலுவை சுமந்து அடுத்தது சிலுவையில் அறையப்பட்டப்போ யார் அறையப்பட்டது? நம்ம தான் அறையப்பட்டோம். நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. கலாத்தியர் 2:20 சொல்லி இருக்குது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும். அதனால சிலுவையில் அறையப்பட்டப்போ அறையப்பட்டது யாரு? அதனால இன்னும் அறையப்படணும். பிரசங்கியார் முதல்ல நீ சிலுவையில் அறையப்படு, அதுக்கப்புறம் நான் பின்னால வர்றேன்னு சொல்லுங்க. ஹலோ, கவனிச்சிங்களா? யாராவது உங்களை சிலுவையில் அறையப்படணும்னு சொன்னா என்ன சொல்லுங்க? பிரசங்கி, நீ ஃபர்ஸ்ட் சிலுவையில் அடிக்கப்படு, நான் உன் பக்கத்துலயே இயேசு கிறிஸ்துக்கு ரைட்ல ஒருத்தன் லெஃப்ட்ல இருந்த மாதிரி உன் ரைட்ல நான் வந்துடுறேன்னு சொல்லுங்க. விளங்குதா? அதனால இன்னும் சிலுவை சுமக்கணும். இயேசு தானே சொன்னாரு. இயேசு சிலுவை சுமக்கிறதுக்கு முன்னால சொன்னாரு. ஆனா பவுல் என்ன சொன்னாரு? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில். அப்போ நீங்கள் நானும் என்ன செய்யப்பட்டாச்சு? அறையப்பட்டாச்சு. இன்னும் நீங்க உங்க பலவீனத்திலும் சாபத்திலையும் அறையப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவையில தொங்கினவர் கீழே இறங்கி அங்கே கல்லறையில வச்சாங்க. அவர் அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது கொலோசியர் 2:12 படி நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவர் உயிரோடு எழுந்த பொழுது எபேசியர் 2:7 படி கிறிஸ்துவோடு கூட நம்மையும் என்ன செய்தார்? எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட நம்ம என்ன செய்ய வைத்தார்? உட்கார வைத்தார். அதுல இன்னொரு வசனம் உங்களுக்கு சொல்லி தர்றேன், கவனிங்க. 1 கொரிந்தியர் 15:17 போட்டிருக்குது, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். இயேசு எழுந்தபடியால் நீங்க இன்னும் என்ன கிடையாது? உங்க பாவத்துல கிடையாது. ஹலோ, கிறிஸ்து மரித்தொடர்ந்து எழுந்திராவிட்டால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவத்தில் இருப்பீர்கள். அப்ப இயேசு உயிரோட எஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க இனிமே இன்னும் என்ன செய்ய மாட்டீங்க? உங்க பாவத்துல இருக்க மாட்டீங்க. நீங்க பாவத்துல கிடையாது. ஏன்னா நீங்க பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் உள்ள எல்லா பாவம், தரித்திரம், சாபெல்லாம் எங்க போயிடுச்சு? இயேசு கிறிஸ்துவின் மேல. நீங்க அந்த இயேசுநாதர் சுமந்துட்டாருன்னு சொல்றதுக்காக தான் இங்க நேரா எனக்கு மேல இங்க ஒரு படத்தை வச்சிருக்கிறோம். நீங்க சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால அவர் சாபத்தை, பலவீனத்தை எல்லாத்தையும் சுமந்துட்டாரு. அவர் பலவீனத்தோடு சிலுவையில் அறையப்பட்டது உங்களுக்கு எனக்கும் பலத்தை கொடுக்கும்படியாக. அவர் வஸ்திரம் இல்லாம சிலுவையில தொங்கினது நீங்களும் நானும் நல்ல வஸ்திரம் போடும்படியாக. நீங்க கிழிஞ்ச சட்டை, பழைய சட்டை போடணுன்றதுக்காக இல்ல. இயேசு வஸ்திரம் இல்லாம சிலுவையில தொங்கினது நீங்கள் நல்ல வஸ்திரம் போடும்படியாக. அவர் தரித்திரமாக வானத்தையும் பூமியை உடையவர், சகலத்திற்கும் சொந்தக்காரர். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரராக இருக்கிறீர். ஆகவே உம்முடைய ஆசீர்வாதத்தை புறஜாதியான் ஏற்றுக்கொள்ளாத வச்சிருக்கிறான். பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசுவின் நாமத்தில் நீதிமான்களாகிய நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இயேசு சிலுவையிலே எல்லா தரித்திரத்தை, சாபத்தை சுமந்தபடியால் நீங்கள் அவருடைய சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஆண்டவர் இயேசு பாவத்தை ஜெயிச்சிட்டாரு, உலகத்தை ஜெயிச்சாரு, பிசாசை என்ன செஞ்சிட்டாரு? ஜெயிச்சிட்டாரு, பாவத்தை தொலைச்சிட்டாரு.
அதனால இனி உங்க பாவத்தைக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க பாவத்தை நீங்க செட்ரைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணவும் வேண்டாம் இல்லையா? உங்க பாவத்தை நீங்க செட்ரைட் பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? உங்களால உங்க பாவத்தை செட்ரைட் பண்ண முடியுமா? க்ளோரி. செட்ரைட் பண்ண முடியாது. இயேசு செட்ரைட் பண்ணிட்டாரு. பிதாவானவர் உங்களை என்னையும் பழி வாங்கிறதுக்கு பதில் நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். உங்களுக்கு எனக்கும் எனது வாழ்க என்று சொன்னார். ஆகவே நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் வாழ்ந்திருக்க விரும்புறீங்க? வாழ்ந்திருக்க விரும்புறீங்களா இல்ல சாக விரும்புறீங்களா? எப்படிங்க? சீக்கிரம் செத்தா போதும் அப்படிங்கிறீங்களா? வாழ்ந்திருக்க கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 2 மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன நொடியில் மூறிப்பட்டன, தேறிப்பட்டன நொடியில் மூறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தான். பாவத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, பாவத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன நொடியில் மூறிப்பட்டன, தேறிப்பட்டன நொடியில் மூறிப்பட்டன. யூத ராஜலிங்கம் உயிர்த்தெழுந்தான், உயிர்த்தெழுந்தான். தரித்திரத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தரித்திரத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன நொடியில் மூறிப்பட்டன, தேறிப்பட்டன நொடியில் மூறிப்பட்டன. நோய்களின் சங்கிலிகள் தேறிப்பட்டன. சொல்லுங்க. நோய்களின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன நொடியில் மூறிப்பட்டன, தேறிப்பட்டன நொடியில் மூறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான். பாவத்தின் சங்கிலி, பலவீனத்தின் சங்கிலி, சாபத்தின் சங்கிலி, எல்லா சங்கிலியும் அவர் உயிர்த்தெழுந்த ஒரு நொடியில எல்லாமே சரியா போச்சு. அதனால உங்க மேல கிடையாது. ஆண்டவர் உங்களை என்னன்னு சொல்லி இருக்கிறாரு? வாழ்கன்னு சொன்னாரு, ஷலோம் சொல்லி இருக்கிறாரு. எத்தனை பேர் வாழ விரும்புறீங்க? ஹல்லேலூயா. வாழ விரும்புறீங்களா இல்ல மரணத்தை விரும்புறீங்களா? ஒரு நாள் வாழ, அடுத்த நாள் மரணம், அப்படியா? இல்ல. அதனால நம்ம கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்? ஜீவனை, நன்மை தீமை அறியத்தக்க கனிய கேட்கிற பிரசங்கத்துக்கு போவீங்களா? ஜீவன் இயேசுவாகிய ஜீவனுடைய பிரசங்கத்தை கேட்க போவீங்களா? எதுங்க கேட்க போவீங்க? இன்னும் நன்மை தீமை அறியத்தக்க கனியை கேட்டீங்கன்னா அங்க என்ன வந்துச்சு? சாவு வந்துச்சு. அந்த சாவை இயேசு என்ன செஞ்சிட்டாரு? ஜெயிச்சிட்டாரு. அதனாலதான் பாடுறோம், நோய்களின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, நோய்களின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன நொடியில் மூறிப்பட்டன, தேறிப்பட்டன நொடியில் மூறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஜீவனை பிரசங்கிக்கிற, இயேசுவை பிரசங்கிக்கிற எந்த சபையிலையும் எத்தனை மணி நேரம்னாலும் உட்காரலாம். இங்கே 1/2 மணி நேரம் நீங்கள் பிரசங்கம் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா முகவரை சொல்கிறதுக்கே எனக்கு 1/2 மணி நேரம் ஆகிடும். ஒரு சில சர்ச்சில் பிரசங்கம், பாட்டு எல்லாமே சேர்த்தே 2 மணி நேரம். என்னத்தை தான் பிரசங்கம் பண்ணுவாங்களோ தெரியாது. ஆனால் இங்கே வெறும் செய்தி சொல்கிறதுக்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களை போர் அடிக்காமல் உட்கார வச்சிருக்கிறோம். அதனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை லேட் ஆகினதுக்கு எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தீங்க. இன்னைக்கு 1/2 மணி நேரம் முந்தி முடிக்கிறேன். எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க எல்லாரும்?
ரைட், praise the Lord, glory to God. இப்போ ஹாப்பி பர்த்டே பாடிடலாம். இங்க பாப்பா ஹாப்பி பர்த்டே பாப்பா கொண்டு வாங்க. இங்க பரவாயில்ல, ஈஸ்டர் அன்னைக்கு ஹாப்பி பர்த்டே வந்ததுனால உங்க எல்லாருக்கும் இந்த பாப்பானால உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஸ்பெஷல் ஃபுட் இன்னைக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். கை தட்டி பாப்பாவுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த பாப்பா பேர் கேரன் பியூட்டி குவீன். பாடலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் கேரன், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏய் பாப்பா கேரன், உனக்கு தெரியுமா உங்க அப்பா உன்னை கொண்டாடுறாரு பாரு. எல்லாரும் சேவை பண்ணுவோம். இந்த குழந்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட இந்த நாளிலே பிறந்த நாளை நினைத்து கொண்டாட கர்த்தர் தந்த ஜீவனுக்காக பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. let there be a normal growth in the name of Jesus. இந்த குழந்தைக்கு நார்மல் growth உண்டாகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். எல்லா கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிங்க. glory, we bless you in the name of Jesus. ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில். ஆமென், ஆமென். Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear Karen, happy birthday to you. ஹேட்ச் மேட்ச் டெஸ்பேட்சில் இன்னைக்கு டெஸ்பேட்ச் வந்து இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததை நினைக்கிறோம். மேட்ச் இன்னைக்கு கல்யாண நாள் யாராக இருக்கிறீங்களா தெரியல. கல்யாண நாள் இருந்தால் அதையும் கொண்டாடிடலாம். சரி, இப்போ அப்படி நம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாகும். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஆண்டவர் இயேசு எழுந்தபடியினாலே ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து நீக்கி இருக்கிறார். ஆகவே ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறவர்கள் இன்றைக்கு ஆராதனை முடித்து உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்போம். இன்னும் எடுக்காதவங்களாம் டிலே பண்ணிகிட்டே போகாதீங்க. அடுத்த கிறிஸ்மஸ், அடுத்த குட் ஃப்ரைடேன்னுட்டு வருஷம் தள்ளிக்கிட்டே போகாதீங்க. திடீர்னு உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா அப்புறம் பரலோகம் போய் சேர மாட்டீங்க. நல்ல உயிரோட பலத்தோடு இருக்கும்போது ஒழுங்காக மரியாதையாக வந்து ஞானஸ்நானம் எடுங்க. அடுத்த வாரம் எடுக்கிறேன், அடுத்த மாதம் எடுக்கிறேன், நான் பள்ளிக்கூடத்தில் வந்து சொல்கிறீங்க அடுத்த வருஷம் பார்க்கலாம், அடுத்த மாதம் பார்க்கலான்னுட்டு. அதனால் ஞானஸ்நானத்தை என்ன செய்யாதீங்க, தள்ளி போடாதீங்க. ஜீவன் உங்கள் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கும் போது